Hi students, in today's video we are going to see the remaining topics of India agriculture, that is the contents were major crops cultivated in India, livestock, fishery and major issues faced by farmers in India, right? So we'll see what are all the major crops cultivated in India. So Indian cultivation is divided into four major categories, that is food crops, சாப்பிடுறதுக்காக விளைவிக்கிற பயிர்கள். See the examples were wheat, maize, rye, millet, pulses, etc. Next one is cash crops, sugarcane, tobacco, cotton, jute. Plantation crops, tea, coffee, rubber. Horticulture crops, fruits, flowers and vegetables, right? So ஃபுட் க்ராப்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு ஆல்ரெடி இங்கே லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கிறதுனால நமக்கு இங்கே இருக்கவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அதிகமாக சாப்பாடு தேவைப்படும் இல்லையா? ஸோ வி நீட் டு கல்டிவேட் ஃபுட் க்ராப்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபுட் க்ராப் என்ன? ரைஸ். இந்தியாவிலே செகண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற, வேர்ல்டு லெவலில் செகண்ட் அதிகமாக ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியா தான். And first one is China, right? So இது வந்து 24 degree Celsius டெம்பரேச்சரில் வளரக்கூடிய ஒரு க்ராப். ட்ராபிக்கல் ரீஜியனில் தான் இது வளரும். அதுக்கு மேலே டெம்பரேட்டில் போனால் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அங்கே இது வளராது. அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கு அதிகமான ரெயின்ஃபால் தேவை, தட் இஸ் 150 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலாவது இருந்தால் தான் இதுக்கு வளரும், ரைட்? இதோட சாயில் எப்படி இருக்குன்னா வெரி ஃபர்டைல் சாயிலாக இருக்கணும், லூமி சாயிலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரைஸ் கல்டிவேஷன் வந்து பண்ண முடியும். அதாவது இந்த டெல்டா ரீஜன்லலாம் பார்த்திங்கன்னா ரைஸ் கல்டிவேஷனில் தான் பார்ப்பாங்க. முக்கால்வாசி நம்ம தஞ்சாவூர் அங்கே தான் ரைஸ் கல்டிவேஷன் நிறையா நடந்தது. பிகாஸ் இட் இஸ் அ டெல்டா ரீஜியன். டெல்டா அப்படின்னா ரிவர் பேசின், அதான் டெல்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல லூமி சாயில் தான் அதிகமாக இருக்கும், அங்கே ரைஸ் கல்டிவேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுக்கு லேபர் வந்து ஜாஸ்தி தேவை, ரைட்? எப்படின்னா நிறைய ஆட்கள் வச்சு இதுக்கு வேலை செய்யணும். ஸோ இந்தியாவில் எந்தெந்த முறையில் ரைஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க பார்த்தோன்னா, ப்ராட்காஸ்டிங், பஃபிங் அண்ட் ட்ரில்லிங், தோண்டி நடுறது, அண்ட் டிரான்ஸ்பிளான்டிங். இந்த டிரான்ஸ்பிளான்டிங் தான் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க. குரூப்பாக அந்த செடியை வளர்த்து அப்புறம் எடுத்து அதோட இடத்துல நட்டு வைப்பாங்க. ஸோ இந்தந்த வெரைட்டிஸ். அண்ட் இவங்க ஹெச்ஒய்வி, அதாவது இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி க்ராப்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன சீட்ஸ்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, மெனி சீட்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. நிறைய நம்மளோட ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து காணாமல் போயிடுச்சு. அண்ட் அதில் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லீடிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா விச் ப்ரொடியூஸ் மோர் ரைஸ். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தா வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் ஒன் இஸ் उत्तर प्रदेश, पंजाब, तमिलनाडु, आंध्र प्रदेश, बिहार, छत्तीसगढ़, ओडिशा, असम and हरियाणा. இங்கெல்லாம் ரைஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்குது, ரைட்? ஸோ this is paddy field, this is paddy grain, right? ஸோ இங்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, பஞ்சாப், ஹரியானா, உத்தர் பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், அசாம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த இடத்துலலாம் மேஜர் ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வீட். வீட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபுட் க்ராப் இன் அவர் கண்ட்ரி. ஃபஸ்ட்டு ரைஸு, அதுக்கப்புறம் வீட் தான் நம்ம தேடுவோம் இல்லையா? ஸோ 22% ஆஃப் த டோட்டல் ஏரியாவில் 34% வந்து ஃபுட் கிரெயின்ஸ் தான் நம்ம போடுறோம். அப்போது இது வளர்க்குறதுக்கு 10 to 15 டிகிரி செல்சியஸ் இருந்தால் பயிர் வைக்கலாம்.
இது வளர்ந்து அறுவடை செய்கிறதுக்கு 20 to 25 degree Celsius நமக்கு டெம்பரேச்சர் தேவை. அண்ட் ஓவர் 85% ஆஃப் நம்ம கண்ட்ரியில் மேஜராக வீட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா முக்கியமாக 5 ஸ்டேட்ஸ்லேருந்து தான். உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் தான் இது வருது. இது இல்லாமல் மகாராஷ்டிரா, குஜராத்தும் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் வீட் ப்ரொடக்ஷனில் கொடுக்குறாங்க. ரைட். ஸோ these are all the places where wheat is produced. Next one is ஜோவர். இந்த கம்பு, கேழ்வரகு, தெனை இதெல்லாம் வரும்ல, அதில் இது ஒரு வெரைட்டி. ஸோ இட் இஸ் வெரி இண்டிஜீனியஸ் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் ரொம்ப கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்து இது வளரும். அண்ட் இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸில் ரிச்சாக இருக்குது இந்த கிரெயின். அண்ட் இது லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த இப்போ ஆஃப்ரிக்காவில் நான் சொன்னேன் இல்லையா, இண்டிஜீனியஸ் பிளான்ட் இன் ஆஃப்ரிக்கான்னு நான் சொன்னேன். இட் இஸ் வெரி சீப் ஃபுட். அங்கே ஆஃப்ரிக்கா வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. அங்கே இருக்க பாப்புலேஷனுக்கு நம்ம இதை லார்ஜ் செக்ஷனாக ஃபீட் பண்ணலாம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் சீப் ஃபுட் டு த large section of the poor population, right? And இது எங்கே வளருதுன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் அண்ட் இங்கெல்லாம் இது ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாஜ்ரா. திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. இதுவும் புவர் பீப்புளுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது. அண்ட் இதோட எக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸஸ்னால் அந்த வேஸ்ட் அதெல்லாம் வந்து கேட்டிலுக்கு ஃபுட்டாக கொடுக்குறாங்க. ரைட். அண்ட் இது எங்கே வளரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ரீஜியனில் தான் இந்த க்ராப் வளரும். ராஜஸ்தான் தான் பாஜ்ரா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பாஜ்ரா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்லி. பார்லி நிறைய வந்து மேனுஃபேக்சரிங்க்கு பார்லி யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் செரல்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ இது புவர் மேனோட டயட்டுக்கு மட்டும் இல்லாமல் என்னென்ன செய்ய யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பார்லி வாட்டர், பியர் அண்ட் விஸ்கி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரா மெட்டீரியலாக சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது எங்கெங்கே வளருதுன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஆர் த 2 லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பார்லி. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பல்சஸ். பல்சஸ்னால் பருப்பு வகைகள். ரைட். ஸோ இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ். இங்கே தான் நம்ம ரொம்ப ஜாஸ்தி பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வெரி ரிச் இன் வெஜிடபிள் ப்ரோட்டீன். ரைட். ஸோ இங்கே இப்போ ஒரு லேண்ட் வந்து ரொம்ப நைட்ரஜனில் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம க்ராப்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம், அது வந்து நைட்ரஜன்லாம் போயிடுச்சு, சாயில் ரொம்ப நைட்ரஜன் கம்மியாக இருக்குன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, ரொட்டேஷனில் இந்த பல்சஸ் தான் போடுவாங்க. அப்படி பல்சஸ் போடும்போது அது அங்கே சாயிலில் இருக்க நைட்ரஜனை தக்க வைக்கும். ரைட். ஸோ இது நம்ம ஹியூமன்ஸுக்கு மட்டும் இல்லை, கேட்டில்ஸ்க்கும் நம்ம பல்சஸ் கொடுப்போம். அந்த மல்லாட்டை அதெல்லாம் வந்து புண்ணாக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, கேட்டில்ஸ்க்கும் இது மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் க்ராப்ஸ். கேஷ் க்ராப்ஸ்னால் என்னென்னா இட் இஸ் கல்டிவேட்டட் மெயின்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கமர்ஷியல் யூஸ். ரைட். இப்போது சுகர் கேன் எடுத்துக்கிட்டோன்னா சுகர் கேன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு சுகர் ஃபேக்ட்ரியில் விற்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆயில் சீட்ஸ். ஆயில் மில்லில் கொடுத்தோன்னா நமக்கு காசு கிடைக்கும். ஸோ திஸ் ஆர் ஆல் கேஷ் க்ராப்ஸ். ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் என்னென்னா சுகர் கேன். ஸோ இட் இஸ் த
செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. நம்ம தான் சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த க்ராப் எதுக்கு பயன்படும்னா சுகர் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு நம்ம சுகர் கேனை கல்டிவேட் பண்ணுவோம். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரி ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியிலே சுகர் இண்டஸ்ட்ரி இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட், ரைட்? இது மட்டும் இல்லாமல் வெல்லம், அப்புறம் பாகு இதெல்லாம் எடுக்கிறதுக்கும், பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு இதோட எக்ஸஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம சுகர் கேனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்தியா இஸ் ரேங்க்டு தேர்ட் இன் சுகர் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் கியூபா அண்ட் பிரேசில். கியூபா இஸ் கால்ட் அஸ் த சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு. கியூபாவில் தான் சுகர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கியூபா, நெக்ஸ்ட்டு பிரேசில், நெக்ஸ்ட்டு நம்ம தான் சுகர் ப்ரொடக்ஷனில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறோம். அண்ட் உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ஸ்டேட் விச் ப்ரொடியூஸ் சுகர் கேன். இது இல்லாமல் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் குஜராத். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காட்டன். தெரியும் காட்டனோட பர்பஸ் என்னென்னு. காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம காட்டன் தேவைப்படும். இந்தியா ரேங்க்ஸ் செகண்ட். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் காட்டன். இந்தியா ரேங்க்ஸ் செகண்ட் ஆஃப்டர் சைனா இன் காட்டன் ப்ரொடக்ஷன். அபவுட் 75 of the total land and production in the country were contributed by 4 states. நம்ம டோட்டல் ப்ரொடக்ஷன் நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற டோட்டல் காட்டனில் 79% வந்து இந்த 4 ஸ்டேட்டில் தான் வருது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் பஞ்சாப், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜூட். இங்கே குச்சா ஒரு செடி நிற்கிது பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஜூட். இது என்னென்னா அந்த குச்செல்லாம் வந்து காய வச்சு அதை பிரித்து அதுலேருந்து ஜூட் எடுப்பாங்க, ரைட்? ஸோ இது அலுவியல் சாயிலில் தான் நல்லா வளரும். முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ட்ராபிக்கல் ஃபைபர் க்ராப். ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இது ஜாஸ்தி வளரும். இது எதுக்கு தேவைப்படும்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன்னி பேக்ஸ், கார்பெட், ஹெசின், ரோப்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ரக்ஸ், கிளாத்ஸ், டர்பைன்ஸ், அப்புறம் அப்ஹோல்ஸ்ட்ரி எக்ஸட்ரா. ஜூட் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஜூட் ஃபைபரில் இருந்தால் ரா மெட்டீரியல் கொடுக்கணும். இப்போ வெஸ்ட் பெங்கால் தான் ஜூட் ப்ரொடக்ஷனில் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பீகார், அசாம் அண்ட் மேகாலயாவில் ஜூட் கல்டிவேஷன் பண்ணுறாங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கேஸ்டர் ஆயில் தெரியும், அது என்னது, விளக்கெண்ணெய். நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் கிரவுண்ட்நட் ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், சோயாபீன், சீசமில் 2 வெரைட்டி இருக்குது. பிளாக் சீட்ஸ், மஸ்டர்ட் ஆயில், இது எல்லாமே ஆயிலில் தான். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணும்போது நமக்கு ஆயில் கிடைக்கும், ரைட்? ஸோ ஆயில் சீட் இஸ் த ப்ரைமியர் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் இன் த இண்டியன் டயட். நம்ம வந்து எது சாப்பிட்னாலும் ஆயில் யூஸ் பண்ணி தான் ரோஸ்ட் பண்ணுறது, ஃப்ரை, குக்கிங்கே நம்ம ஆயில் இல்லாமல் செய்ய மாட்டோம் இல்லையா? ஸோ ஆயில் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் இண்டியன் டயட். அண்ட் இது இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் ஆயில் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா லூப்ரிகன்ட்ஸ், வார்னிஷ், மெடிசன், பர்ஃப்யூம், கேண்டில், சோப், மென்யூர் அண்ட் கேட்டல் ஃபீட், இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஆயில் சீட்ஸ் தேவைப்படுது. குஜராத் தான் லீடிங்கில் இருக்காங்க ஆயில் சீட்ஸ் ப்ரொடியூசிங்கில். அண்ட் கிரவுண்ட்நட் ப்ரொடக்ஷனில், மல்லாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தா சைனா, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்டேஷன் க்ராப்ஸ். ஸோ பிளான்டேஷன் க்ராப்ஸ் எதுக்கு பண்ணுறோன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். எதுக்கு? ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். இது எங்கே பண்ணுவோன்னா இந்த மலையில் இருக்க எஸ்டேட்லலாம் பிளான்டேஷன் க்ராப்ஸ் பண்ணுவோம். என்னென்னு பாருங்கள், டீ, காஃபி, ரப்பர், அப்புறம் ஸ்பைசஸ், இதெல்லாம் தான் மேஜர் பிளான்டேஷன் க்ராப்ஸ். ஸோ டீ பார்த்தோன்னா இங்கே இருக்குது பாருங்கள், திஸ் இஸ் டீ கார்டன். எவ்வளோ எவர்க்ரீனாக இருக்குது பாருங்கள். டீ இஸ் அ எவர்க்ரீன் பிளான்ட் தட் மெயின்லி க்ரோஸ் இன் ட்ராபிக்கல் அண்ட் subtropical climates. Tree is a
ஸோ டீ வந்து நமக்கு பிளான்டேஷன் பண்ணோன்னா நமக்கு லேபர் ஃபோர்ஸ் தேவை, ரைட். அண்ட் இது வந்து லைட் ஷேடில் இந்த ஹில்லி ரீஜியன்லலாம் ரொம்ப சீக்கிரமாக க்ரோ ஆகும். அண்ட் இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ரெயின்ஃபால் வேணும். ஆனால் இதோட ரூட்டெல்லாம் என்ன பண்ணாது, வாட்டரை பிடிச்செல்லாம் வச்சுக்காது, ஹில் ஸ்டேஷன்றனால அது அப்படியே ஓடிடும். ஸோ 2 மேஜர் வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா, பொஹியா இது வந்து சைனாலேருந்து நமக்கு வந்தது, அண்ட் இன்னொன்று வந்து அசாமிகா இது இந்தியன் வெரைட்டி. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனா ஃபஸ்ட்டு, நம்ம தான் செகண்ட் வேர்ல்டுலே ட்ரீ ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. அப்புறம் எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா நமக்கு தெரியும், அசாமில். இது இல்லாமல் கேரளா அண்ட் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் டீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ரைட். ஸோ திஸ் இஸ் as I said before, this is டீ கார்டன். பார்த்தீங்களா ஸ்லோப்ஸில் எப்படி பேட்சாக ட்ரீ கார்டன் வளருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஃபி. காஃபி எங்கே வளரும்னு பார்த்தா ஒரு 1000 to 1500 ஹைட்டு, சி லெவல்லேருந்து ஒரு 1000 to 1500 மீட்டர் ஹைட் இருக்க இடத்துலனா காஃபி க்ரோ ஆகும். இது வந்து வெயிலெல்லாம் இல்லை, ஷேடாக இருக்கிற ரீஜியனில் தான் க்ரோ ஆகும். தெர் ஆர் 2 மெயின் டைப்ஸ். என்னென்னு பார்த்தோன்னா அரபிகா, வெரி ஹை குவாலிட்டி கல்டிவேட்டட், ரைட். ரொம்ப ஃபஸ்ட் கிரேட் சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட் கிரேடு இது வந்து இந்தியாவில் தான் நிறையா கல்டிவேட் பண்ணுறோம். இன்னொன்று ரொபஸ்டா, இது இன்ஃபீரியர் குவாலிட்டி, இதுக்கு அரபிகாவுக்கு நெக்ஸ்ட்டு. ஸோ வேர்ல்டுலே நம்ம 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் காஃபி. அண்ட் எங்கே ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கர்நாடகாவில் தான் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இட் ப்ரொடியூசஸ் 71% இன் இந்தியா அண்ட் 2.5% ஆஃப் வேர்ல்டு. என்னன்னு பார்த்தோன்னா இப்போ கர்நாடகாவில் ப்ரொடியூஸ் ஆகிற காஃபி வந்து இந்தியாவிலே மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 71% கர்நாடகாவில் தான் வருது. அண்ட் வேர்ல்டு வைடில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 2.5% கர்நாடகாவில் இருக்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரப்பர் பிளான்டேஷன். ஸோ நமக்கு தெரியும் ரப்பர் வந்து எப்படி இருக்கும்னு, அந்த ட்ரீ கட் பண்ணி அதுலேருந்து வரதான் ரப்பர் பிளான்டேஷன். இது எங்கே வரும்னா ஹாட் அண்ட் வெட் கிளைமேட்டிக் கண்டிஷன், எப்படியும் ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இடத்துல இது வளரும். இதுக்கு ஜாஸ்தி ரெயின்ஃபால் தேவை, தட் இஸ் 300 சென்டிமீட்டர் அபவ் வந்து இதுக்கு ரெயின்ஃபால் தேவை. ஸோ இதை கட் பண்ணி அதில் ஒரு சின்ன பவுல் வச்சு விட்ருக்காங்க, அதில் ரப்பர் வருது பாருங்கள். எங்கெங்கே வளருதுன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் தெரியும் இல்லையா, நம்ம சாப்பாட்டில் பிரியாணிலாம் செய்யும் போது முன்னாடி ஒரு சின்னதாக போடுவாங்க, ஒரு பட்டையாக ஒன்று போடுவாங்க, ஒரு லீஃப் போடுவாங்க, இது எல்லாமே ஸ்பைசஸ். இது இல்லாமல் நம்மளோட டர்மரிக், காடமம், ஏலக்காய், மிளகாய் இது எல்லாமே ஸ்பைசஸில் தான் வரும், ரைட். அண்ட் இது குக்கிங்க்கு மட்டும், ஃப்ளேவரிங் மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணவும், டை ப்ரிப்பேர் பண்ணவும் யூஸ் பண்ணுவாங்க, ரைட். அண்ட் நம்ம கண்ட்ரியில் என்ன மேஜராக ப்ரொடியூஸ் பண்ணோன்னா பெப்பர், சில்லி, ரைட். அடுத்தது டர்மரிக் மஞ்சள், ஜிஞ்சர், காடமம், க்ளவ் அண்ட் அரிக்கா நட். அது ஒரு சின்ன ரவுண்டாக ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பிக்சரில், திஸ் இஸ் அரிக்கா நட். இதெல்லாம் மேஜராக இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்ட் கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசஸ் இன் இந்தியா. ஏன்னா நமக்கு தெரியும் அங்கேருந்தா பெப்பர்லாம் ஜாஸ்தி வரும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ். ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ்னால் செடியாக வளர்க்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஹார்டிகல்ச்சர்னால் செடியாக வளர்த்து அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம எதெல்லாம் செடியாக வளர்க்குறோம், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸு, இது எல்லாமே செடியாக தான் வளர்க்குறோம். இது வந்து ஹியூமன் டயட்டில் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம மேஜராக என்ன சாப்பிடுவோம், வெஜிடபிள்ஸ், கீரை, அப்புறம் பழங்கள், இதெல்லாம் வந்து நம்ம மேஜராக சாப்பிடுவோம். ஸோ இந்தியா இஸ் இன் த செகண்ட் பொசிஷன் ஆஃப் producing fruits and vegetables, right. So
இப்போது லைஃப் ஸ்டாக் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபார்மிங் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் மற்ற என்னென்ன விஷயம் நமக்கு எக்கனாமிக்கலும் சோஷியலும் சப்போர்ட் பண்ணுதுன்றது தான் லைஃப் ஸ்டாக். ஃபஸ்ட் ஒன் இஸ் கேட்டில். கேட்டில் வந்து 37.3%. இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாமே கேட்டிலில் தான் வரும், ரைட்? இங்கே 37.3% வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்டில் தான் ப்ரீட் பண்ணுறாங்க. இந்தியா இஸ் இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டில் பாப்புலேஷன். ஃபஸ்ட்டு ஒன்று பிரேசில், நெக்ஸ்ட்டு இந்தியா, ரைட்? முக்கியமாக 3 வெரைட்டி இருக்குது. மில்ஸ் ப்ரீட், டஃப் ப்ரீட் அண்ட் மிக்சட் ஆர் ஜென்ரல் ப்ரீட். அடுத்தது என்னென்ன கேட்டில்னு பார்ப்போம். கோட். Goat is the poor man's cow, providing milk, meat, skin and hair. It is the main source of the meat for the country. நம்ம மேஜராக மட்டன்ல தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ where we get mutton is from goat, right? So it is mentioned here. And next one is buffaloes. Buffaloes are the important source of milk supply in India. So நம்ம வந்து கவு மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, மேஜராக நம்ம பஃபலோ தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஏன்னா பஃபலோட மில்க் வந்து திக்காக இருக்கும், ரொம்ப கவு மில்கை விட பஃபலோ மில்க்கு ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இட் ஹாவ் எக்ஸ்ட்ரா ஃபேட். இதுலேருந்து கர்டு கீலாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது இன்னும் வெரி ஹை குவாலிட்டியாக இருக்கும், ரைட்? ஸோ எங்கே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃபலோஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷில், நெக்ஸ்ட் ஒன் ராஜஸ்தான் and Andhra Pradesh, right? So dairy, meat and wool production. So 2016-17 census படி Uttar Pradesh, Rajasthan and Madhya Pradeshல தான் animal husbandry department இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, while looking at the meat productionல பார்த்தோன்னா உத்தர் பிரதேஷ் தான் லீடிங்கில் இருக்குது. அடுத்து மகாராஷ்டிரா அண்ட் அதுக்கு அடுத்து வெஸ்ட் பெங்கால். புல் யார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ராஜஸ்தான், இவங்களுக்கு அப்புறம் கர்நாடகா, ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், கோட்டு, பஃபலோ, திஸ் இஸ் மீட் ப்ரொடக்ஷன், திஸ் இஸ் டெய்ரி. டெய்ரியில் எக் எல்லாமே வந்துடுது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷரி. ஃபிஷரி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மிங் பார்த்தோம், அடுத்து கேட்டில் பார்த்தோம், இப்போது ஃபிஷரி பார்க்குறோம். ஃபிஷரி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல், ரைட்? பிகாஸ் நம்ம வந்து 3 sides கவர்ட் பை வாட்டர் இல்லையா? அப்போது ஃபிஷரி வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்குபேஷனாக வந்துடும். அண்ட் இது எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்கும் ஃபிஷரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபிஷிங் இன் இந்தியா இஸ் அ மேஜர் இண்டஸ்ட்ரி in its coastal areas. Coastal areasல இருக்கிற 14 billion people இந்த ஃபிஷரியில் வேலை செய்கிறாங்க. நாட் ஒன்லி ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லை, விற்கிறது, அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் பண்ணி அனுப்புறது, இது எல்லாமே ஃபிஷரி கீழே தான் வரும். அப்புறம் வேர்ல்டுலே 3% ஆஃப் த ஃபிஷ் வந்து இங்கே தான் இருக்குது. அண்ட் ஸோ அடுத்து செகண்ட் பிளேஸ், ஃபஸ்ட்டு இதுலேயும் சைனா தான் இருக்குது, இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, ரைட்? நமக்கு ஃபிஷ்லேருந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் இங்கே நடக்குது. ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் ஃபிஷரிஸ். ஒன் இஸ் மரைன் ஆர் சி ஃபிஷரி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் இன்லேண்ட் ஃபிஷரி, ரைட்? ஸோ மரைன் ஃபிஷரி என்னன்னு பார்த்தோன்னா சி ஷோர் இல்லை உள்ள கடலுக்குள்ளே லான்ச் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பிடிக்கிறாங்கல்ல, தட் இஸ் மரைன், கடலில் போய் பிடிக்கிறது. அப்படி இல்லாமல் ரிவரில், லேக்கில் அங்கெல்லாம் பிடிச்சா தட் இஸ் இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரி. மரைன் ஃபிஷரி எங்கே நடக்குதுன்னா கேரளா இஸ் லீடிங், ரைட்? ஸோ இந்த இன்லேண்ட் ஃபிஷரி ஆந்திர பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் இன் இந்தியா. அண்ட் there were some of the varieties of fishes. முக்கியமாக இங்கே இருக்கிற ஃபிஷர்மேன் பிடிக்கிற ஃபிஷ்ஷஸில் இதெல்லாம் சம் ஆஃப் த வெரைட்டிஸ். சி கேட்ஃபிஷ், இயரிங்ஸ்லாம் நீங்கள் வீட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த கவலை மீனுன்னு சொல்லுவாங்க, அதாவது கீழே இருக்கிறது முல்லெட்ஸ்,
eel, இந்த catfish இதெல்லாமே நம்ம சாப்பிட்ருப்போம், ஆனால் நமக்கு இங்கிலீஷில் பேர் தெரியாது, ரைட்? Next one is, so this one, the picture which is first is sea or marine fishery. இவங்க பாருங்க, ஒரு சின்ன ரிவரில் சின்ன படகு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு இங்கே மீன் பிடிக்கிறாங்க, இது இன்லேண்ட் ஃபிஷரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்ட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். The problem of small and fragment holding is more serious in, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நிறைய பாப்புலேஷன் இருக்குது, ஆனால் நம்ம கல்டிவேஷன் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கிற லேண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஸோ இட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ். இப்போ ஒரு இரிகேஷன் வைக்கணுன்னாலும், ஒரு சீடு வாங்கணுன்னாலும், ஒரு நம்ம வந்து ஃபர்டிலைசர் வாங்கணுன்னாலும், ஒரு கெமிக்கல் இது வாங்கணுன்னாலும், பெஸ்டிசைட் வாங்கணுன்னாலும் நமக்கு வெரி ஹை ப்ரைஸில் தான் கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ மேஜர் இஷ்யூ. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபர்டைல் சாயில். இது எப்படி வரும்னு பார்த்தோன்னா, நம்ம இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும், சாயிலோட ஃபர்டிலிட்டிலாம் லூஸ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ மேஜர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் இரிகேஷன். இங்கே நமக்கு இரிகேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. எப்போவுமே 1/3 ஆஃப் த க்ராப்ஸ் என்ன ஆகுனா இதில் இரிகேட்டட் ஏரியாவில் இருக்கும், மீதி வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல், சில நேரம் பார்த்தோன்னா நியூஸ்லலாம் சொல்லுவாங்க தண்ணி இல்லாமல் பயிரெல்லாம் கருகிடுச்சு அப்படி சொல்லிட்டு, இதெல்லாம் லேக் ஆஃப் இரிகேஷன் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் mechanization. So in spite of large scale mechanization of agriculture in some of part of the country, most of the agriculture operation is larger part are carried by humans. இப்போல்லாம் டிராக்டர் யூஸ் பண்ணி நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் இன்னமும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மாடு வச்சு ஏர் ஊட்டுவாங்க. எத்தனை நாள் மாடு வச்சு ஏர் ஊட்டி அதுக்கப்புறம் நட்டு அது வளருது. ஸோ நமக்கு மெக்கானிக்கலாக வந்து நிறைய விஷயம் லேக் ஆகுது, ரைட்? சாயில் எரோஷன். சாயிலோட ஃபர்டிலிட்டி குறைஞ்சி அது ரொம்ப லூஸ் ஆகி இந்த காற்றும் மழையும் சாயிலை எரோட் பண்ணிவிட்டு போயிடுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங். நம்ம இப்போ ஒரு பொருளை வளர வச்சுட்டோம், ரைட்? வளர வச்சு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நம்ம கேட்ட விலைக்கெல்லாம் பொருளை கொடுக்குற விலைக்கெல்லாம் பொருளை வாங்கிக்க மாட்டாங்க. தே வில் பார்கெயின், இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க சொல்லிட்டு குறைச்சி கேட்பாங்க. நமக்கு சில டைமில் ஃபார்மர்ஸ்க்கு லாஸ் தான் ஆகும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்அடிக்வேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். எஸ், இப்போ நம்ம நிறைய கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் விற்றுட்டோம், மீதி கொஞ்சத்தை நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய ரூரல் ஏரியாஸில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்போ என்ன ஆகுனா, இவங்க வேறு வழியே இல்லாமல் கம்மி விலைக்கு அந்த பொருளை விற்றுட்டு போயிடுவாங்க, ரைட்? அவங்களுக்கு லாஸே ஆனாலும் இது வச்சா வீணாகிடும். இப்போ தக்காளிலாம் நிறைய ஏக்கர் கணக்கில் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட கம்மியான லாபத்துக்கு விற்றுட்டு போவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு லாஸ் தான் ஆகும், நஷ்டம் தான் ஆகும், ₹1 கூட லாபம் வராது, ரைட்? அவங்க அந்த பயிர் வாங்கின காசை விட கம்மியாக தான் அதை விற்பாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்அடிக்வேட் டிரான்ஸ்போர்ட். இப்போ பார்த்தோன்னா, நான் லேண்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், ஒரு கிராமத்தில் என்னோடய லேண்டில் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், இங்கேருந்து நான் ஒரு டவுனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ரோட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும். ஸோ இந்தியாவில் இது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லா ஊருக்கும் ரோட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இன்னும் எல்லா ஊருக்கும் ரோடும் எலக்ட்ரிசிட்டியும் போய் சேரலை, ரைட்? ஸோ இட் இஸ் அ மெயின் struggle for the farmers, right? Next one is scarcity of capital. So agricultureல நம்ம
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே என் காசு மட்டும் கிடையாது. நான் கொஞ்சம் லோன் வாங்கி கடன் அங்கே வாங்கி இங்கே வாங்கி போட்டு தான் நான் பண்ண முடியும். இப்படி நமக்கு கேபிட்டல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், ரைட்? எனக்கு இப்போ சீடு வாங்க கூட காசு இல்லை, நான் லேண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். சீடு வாங்கணும், ஒரு மாடு இல்லைன்னா ஒரு டிராக்டர் வாங்கணும், அப்படி இல்லைன்னா வேலைக்கு ஆளுங்க வைக்கணும், இவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லைன்னா என்னால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது, ரைட்? ஸோ ஸ்கேசிட்டி ஆஃப் கேபிட்டல். பாருங்கள் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ வைல்ட் அனிமல்ஸ், ரெயின்ஃபாலு, லேபரு, டிஃபிகல்ட் டெரைனு, இது இல்லாமல் இர்ரெகுலர் எலக்ட்ரிசிட்டி மோட்டார்லாம் போடணும், அப்புறம் ஹீட்டு ஜாஸ்தி, கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் ஆஃப் த ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை farmers, right? So our lesson is over. We'll see in the next video. Thank you.